And today we are going to focus on Mark chapter 15, verses 29 through 32. இன்றைக்கு காலை வேளையில மார்க் 15வது அதிகாரம் 29லிருந்து 32வது வசனம் வரை உள்ள அந்த பகுதியை நம்ம பார்க்க போறோம். And the topic is the blindness of mocking hearts. ஏளனம் செய்யும் இருதயங்களுடைய குருட்டுத்தனம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஏளனம் செய்யும் இருதயங்களின் குருட்டுத்தனம். The blindness of mocking hearts. அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Let me first read the text in English and then in Tamil. முதலாவதாக நான் ஆங்கிலத்திலே வாசித்து பின்பு நான் தமிழிலே வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். Mark chapter 15 verses 29 through 32. And those who passed by derided him, wagging their heads and saying, Aha! You who would destroy the temple and rebuild it in 3 days, save yourself and come down from the cross. So also the chief priests with the scribes mocked him to one another, saying, He saved others. He cannot save himself. Let the Christ, the King of Israel, come down from the cross that we may see and believe. Those who were crucified with him also reviled him. மார்க் 15 29லிருந்து 32 வரை. மார்க் 15 29லிருந்து 32 வரை. அந்த வழியாக நடந்து போகிறவர்கள் தங்களுடைய தலைகளை துலுக்கி, ஆ தேவாலயத்தை இடித்து 3 நாட்களுக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை அவமதித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியர்களும் வேத பண்டிதர்களும் தங்களுக்குள்ளே பரிகாசம் பண்ணி, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை. நாம் பார்த்து விசுவாசிக்க இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவருடன் சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை அவமதித்தார்கள். This is what we find, at the very moment when salvation was being accomplished, when Jesus died on the cross for us, the cross was not recognized. It was ridiculed. இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய மீட்புக்காக அவர் சிலுவையிலே மரித்து கொண்டிருந்த போது, அல்லது மரித்த போது, சிலுவை என்பது போற்றப்படவில்லை, ஒரு மகிமையின் சின்னமாக பார்க்கப்படவில்லை. அது ஏளனமான ஒரு காரியமாக, அவமானத்தின் சின்னமாக தான் பார்க்கப்பட்டது அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். And here the ones who passed by, the religious leaders, even the criminals joined in mockery. இங்க பார்த்தீங்கன்னா வழிப்போக்கர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள் மற்றும் குற்றவாளிகள், அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இயேசுவை ஏளனப்படுத்துகிறார்கள், அவமதித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். What is most tragic is not merely that Jesus was mocked, but that the cross was completely misunderstood. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அவமதித்தார்கள், ஏளனம் செய்தார்கள் என்பது மட்டும் ஒரு துக்கமான காரியம் அல்ல. அவர்கள் சிலுவையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். They looked at the cross as a symbol of shame and defeat. அவர்கள் சிலுவையை பார்க்கும்போது அவர்கள் அவமானத்தின் சின்னமாக, தோல்வியின் சின்னமாக தான் பார்த்தாங்க. But Jesus was going to be resurrected. Jesus was going to come back from the dead. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தவராக மட்டுமல்ல, அவர் உயிரோடு எழும்ப போகிறார், அவர் மரணத்தை ஜெயிக்க போகிறார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. It looked like weakness when Jesus died on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த போது அது அவர்களுக்கு ஒரு பலவீனமாக தான் தோன்றியது என்று நாம பார்க்கிற அருமையானவர்களே. Let me share a few thoughts with you this morning based on this passage. இந்த வேத பகுதியை அடிப்படையாக கொண்டு சில கருத்துக்களை நான் உங்களோடு கூட நான் ஷேர் பண்ணும்படியாக நான் விருப்பப்படுறேன். First of all, they were blind because their judgment about the cross was superficial. அவர்கள்
பார்வையற்றவர்களாக இருந்தார்கள். அதாவது சிலுவையை குறித்த மகிமை அவங்களால பார்க்க முடியவில்லை. அவர்கள் குருடாக இருந்தார்கள். ஏன் அப்படின்னா, அவர்கள் அவர்கள் சிலுவை குறித்து வைத்திருந்த அந்த அறிவு இருக்கு இல்லைங்களா? பகுத்தாய்வு இருக்குல்ல, ஜட்ஜ்மெண்ட், அது வந்து மிக மிக ஆழமற்றதாக மேலோட்டமாக தான் இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். It says, those who passed by derided him, wagging the heads. அவர்கள் தலையை ஆட்டி துலுக்கி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அந்த வழிப்போக்கர்கள்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏளனமாக பேசினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். And these passers-by were not officials. They were ordinary people. இப்படி இந்த வழிப்போக்கர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து அலுவலர்கள் கிடையாது. அவர்கள் சாதாரண மக்கள். And they observe Jesus briefly, they draw conclusions quickly, and they mock Jesus confidently. That's what we find here. இயேசு கிறிஸ்துவை மேலோட்டமாக அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் உடனடியாக ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அதாவது ரொம்ப ரொம்ப தைரியமா என்ன செய்றாங்கன்னா, அவர்கள் ஏளனப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். And Psalm 22 verse 7 says, when the psalmist talking about his enemies, he talks about people who would wag their heads at him and mock him. இங்க சங்கீதம் 22வது சங்கீதத்துல 7வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அங்க சங்கீதக்காரர் சொல்றார், அவருடைய எதிராளிகள் அவரை பார்த்து தலைகளை துலுக்கி அவர்கள் ஏளனப்படுத்துவார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். And that is fulfilled here. அது இந்த இடத்துல நிறைவேறி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். And they reduce Jesus to what they see. அவர்கள் அங்க என்னவா சிலுவையில இயேசுவை என்னவா பார்த்தாங்களோ அதுக்குள்ளேயே இயேசுவை உள்ளடக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். They didn't see him as the Messiah. They didn't see him as God man. அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை ஒரு மேசியாவாக பார்க்கவில்லை. அவர்கள் வந்து பரலோகத்திலிருந்து வந்த மனுஷனாக வந்த தேவனாக இயேசுவை பார்க்கவில்லை. They saw him as a condemned man, a failed prophet, and a powerless victim. இயேசு கிறிஸ்துவ அவங்க பார்த்தபோது எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு மனிதன், தோல்வி அடைந்த ஒரு தீர்க்கதரிசி, அது மட்டுமல்ல பலியாகிய ஒரு பலவீனமான ஒரு ஆளாக அவர்கள் பார்த்தார்கள் அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். Many times we may make quick judgments about God's work in our lives. நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் செய்யும் சில வேலைகளை சில வேலைகளை செயல்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா தப்பா புரிஞ்சுக்கிறோம். அதை குறித்து நம்ம சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வந்து தவறான முடிவுக்கு நம்ம வந்து விடுகிறோம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். we may evaluate truth or God's act based on its appearance, outcomes and timing. பல வேளைகளில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் செய்கிற வார்த்தைகள், ஆண்டவர் செய்கிற செயல்கள், ஆண்டவர் சொல்லும் காரியங்களை அது எப்படி தோன்றுகிறதோ, அதனுடைய அவுட்கம், ரிசல்ட், முடிவுகள் அந்த நேரத்தில் எப்படி இருக்கிறதோ, அது எப்போ அது நடக்குதோ, அதை வச்சு நாம் என்ன செஞ்சிடறோம்னா ஒரு முடிவுக்கு வந்துடுறோம், இது சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். My friends, this is very important. We have to today, more than anything else, this morning and every day, we have to ask God to give us discerning spirit. நம்ம ஒவ்வொரு நாளும் எதுக்காக ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே பகுத்தறிய உம்முடைய காரியங்களை நான் பகுத்தறிய எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். Like scrolling through headlines and forming opinions without reading the full story. We can misread God because we only see a fragment of his work. பல வேளைகளில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெட்லைன்ஸை பார்ப்போம், பார்த்துட்டு அவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம். ஆனால் ஃபுல்லாக அந்த ஸ்டோரி, அந்த நியூஸ் பேப்பரில் ஃபுல் ஸ்டோரி நம்ம பார்க்க மாட்டோம். Suddenly on YouTube, the thumbnail says so and so was arrested. சில வேளை பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் தம்ப்நெயில்ல ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருப்பாங்க. So you think, oh my goodness, he was arrested. Or I think, I don't think you will think like that. But sometimes people think, and I may think, oh, somebody was arrested. What is this? So I may go and tell my wife, so and so was arrested, and then she may go and tell,
she's smarter than me. But just for for our talk here, let's say, she goes and tells somebody else, so and so was arrested. நான் போயிட்டு என்ன செய்றேன், இந்த தம்ப்நெயில பார்த்துட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப்ட்ட சொல்றேன். அவங்க வந்து டெஃபினெட்லி என்ன விட ரொம்ப ஸ்மார்ட்டானவங்க தான். சும்மா நம்ம பேசுறதுக்காக நம்ம சொல்லிக்குவோம். அவங்க போயிட்டு இன்னொருத்தவங்ககிட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். But when we listen to the whole story, they were talking about the arrest that happened many, many years before. And they are talking about how that person was vindicated, how that person came out of the case, and then he was proven innocent and all that. நம்ம அந்த ஹோல் ஸ்டோரியை நம்ம கேட்டோம்னா, ஆமா, முன்னாடி அவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு. ஆனா அவர் வந்து வெளியில வந்துட்டாரு. அவர் குற்றவாளி இல்ல அப்படிங்கிறது நிரூபணமானது. அந்த கேஸ்லேருந்து அவர் வெளில வந்துட்டாரு அப்படிங்கிறத பத்தி தான் அவங்க பேசியிருப்பாங்க. ஆனா தம்ப்நெயில்ல பார்த்தீங்கன்னா, அரஸ்டட், சோ அண்ட் சோ வாஸ் அரஸ்டட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. Sometimes that's how it looks. Now, when we read the Bible, when God talks to us, we don't listen to the whole thing, whole conversation fully. நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட பேசும்போது நம்ம முழுவதுமாக நம்ம புரிந்து கொள்வதில்லை, அருமையானவர்களே. And today we need to have this discerning. And these guys, the passers-by, did not understand the glory of the cross. They did not understand. They didn't even think for a moment, this Christ, God who became a human being, went around doing good things for the people. He healed the sick, and he raised the dead, fed the people, and he was so good to the people, and he taught good things with authority that was unusual those days. அவர்கள் இப்பெல்லாம் நினைக்கவே இல்லை. இந்த வழிபோக்கர்கள் இப்படி கூட நினைக்கல. இவர் வந்து நல்லது செஞ்சாரே, எத்தனை பேருக்கு உதவி செஞ்சாரு, வியாதிகளை சுஸ்தப்படுத்தினாரே, அவர் வந்து பிசாசுகளை துரத்தினாரே, செத்தவங்களையும் கொண்டு வந்தாரே, பசியாற்றுவதற்காக அவர் ஆகாரம் கொடுத்தாரே, இப்படி அவங்க நினைக்கவே இல்லை. ஒன்று கூட நினைக்கல. They never saw those things. They didn't say like, oh, we should not mock him. We do not know what's happening. நாம வந்து அவரை ஏளனப்படுத்தக்கூடாது. என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல, வேண்டாம் அப்படின்னு கூட சொல்ல. They mocked Jesus. They mocked Jesus. அதான் நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏளனப்படுத்தினார்கள். Wagging the heads, they mocked Jesus. அவர்கள் தங்களுடைய தலைகளை துலுக்கி இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அவமானப்படுத்தினார்கள் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். And they were blind because they misunderstood the power that Jesus had. They misunderstood the power of the cross. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏளனப்படுத்தினார்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் இயேசு கிறிஸ்துடைய வல்லமையும் புரிஞ்சுக்கல, தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கினார் இல்லைங்களா, அந்த சிலுவையினுடைய சக்தியையும் வல்லமையும் கூட அவர்கள் தவறாக தான் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்கிறோம். And they say, you who would destroy the temple and rebuild it in 3 days, save yourself. இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாங்க, நீ சொன்ன இல்லையா, இந்த ஆலயத்தை அழிச்சு போடுங்க, நான் 3 நாள்ல கட்டுறேன் அப்படின்னு சொன்ன இல்லையா, நீ உன்னையே ரட்சித்துக்கொள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. They quote Jesus, but they distort him by not understanding what exactly Jesus said. இயேசு கிறிஸ்துவை மேற்கோள் காமிச்சு கரெக்டா தான் சொல்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னதை மாத்தி புரிஞ்சிக்காம அதை குலைத்து சொல்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தத்தை குலைத்து அவர்கள் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். Jesus spoke of his body. Jesus said, kill me and I'm going to be back in 3 days. இயேசு சொன்னார், நீங்க என்னை கொல்லுங்க, நான் என்ன செய்ய போறேன், 3 நாள்ல திரும்ப வரப்போறேன் அப்படின்னு அவர் சொன்னார். But they interpret it literally and mockingly. அதை வந்து அப்படியே எழுத்தின்படி இன்டர்பிரட் பண்ணி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏளனப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். And this is what actually they said. If you have power, prove it by escaping suffering. அவங்க இயேசுவை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு வல்லமை இருக்கு அப்படின்னா நீ என்ன செய்ய, அதை ப்ரூவ் பண்ணு. எப்படி ப்ரூவ் பண்ணு, நீ இந்த வேதனையிலிருந்து வெளியில வந்து நீ ப்ரூவ் பண்ணு அப்படின்னு தான் அவங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். They
they expect the power to be displayed then and there. அவர்கள் அந்த இடத்திலேயே இயேசு கிறிஸ்து பவரை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. They were motivating Jesus mockingly they were motivating Jesus to preserve himself, save himself. அங்க ஏளனம் படுத்தி இயேசு கிறிஸ்துவை என்ன செய்றாங்க அப்படின்னா தன்னையே காத்துக்கொள் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். But it's not self-preservation that Jesus was focusing on. He was focusing on self-giving sacrifice on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கும்போது தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று அவர் யோசித்துட்டு இல்ல, அவர் மக்களை காக்க வேண்டும், இந்த உலகத்தை ரட்சிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். Jesus could have brought legions of angels to simply destroy the people who crucified him. இயேசு கிறிஸ்து ஒரு பயங்கரமான அதாவது தேவதூதர்களுடைய படைகளை கொண்டு வந்து இந்த மக்களை எல்லாம் யாரெல்லாம் அவரை வந்து சிலுவையில் அறைஞ்சாங்களோ அவர்களை அழித்திருக்க முடியும். Or he could have simply come out of the cross. இயேசு கிறிஸ்து அப்படியே அந்த சிலுவையிலிருந்து அப்படியே கீழே அப்படியே இறங்கியிருக்க முடியும். But he didn't do that because his focus was not self-preservation, but it was self-giving sacrifice. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தன்னை காத்து கொள்ள வேண்டும், தன்னை ரட்சித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம் அல்ல. தன்னை முழுவதுமாக தியாகமாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கமாக இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். We often think if God is truly powerful, why doesn't he fix it immediately? பல வேளைகள் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம்ல, ஆண்டவர் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாருன்னா, ஆண்டவருக்கு வந்து சக்தி இருந்துச்சுன்னா ஏன் இந்த காரியத்தை வந்து சீக்கிரமாக இதை முடிக்கக்கூடாது, இதுக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் கேட்குறோம் இல்லைங்களா? ஆண்டவர்கிட்ட பல வேளைகளில் கேட்குறோம் இல்லைங்களா? We struggle with a God who suffers. நாம் வந்து வேதனைப்பட்டு பாடுகள் பட்ட ஆண்டவரோட நம்ம போராடிட்டு இருக்கிறோம். See, we are not somebody who simply destroyed all the evil people and then said, okay, now the job is done. நாம எந்த மாதிரியான கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், எந்த மாதிரி கடவுளோட நம்ம வந்து சம்பாஷித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, அவர் வந்து தீமை செய்தவர்களோடு கூட பொறுமையாக இருந்தார். அப்படிப்பட்ட கடவுளோட நம்ம சம்பாஷித்துட்டு இருக்கோம். பாடுகளோட கடந்து போன அந்த கடவுளோட நம்ம சம்பாஷித்து கொண்டிருக்கிறோம். அவரோட நம்ம உரையாடி கொண்டிருக்கிறோம். அவரோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். We are with God who went to glory through suffering. மகிமை அதாவது பாடுகளோட கடந்து போய் மகிமை அடைஞ்ச அந்த கடவுளோட நம்ம வந்து சம்பாஷித்து கொண்டிருக்கிறோம், உரையாடி கொண்டிருக்கிறோம். We are with the God who says, resurrection comes after death. நம்ம எப்படிப்பட்ட ஆண்டவரோட நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அவர் வந்து உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி சாக வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒருத்தர்கிட்ட நம்ம பழகிட்டு இருக்கிறோம். And he says, before the crown comes the cross. நம்ம எப்படிப்பட்ட கடவுளோட நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, கிரீடம் வர்றதுக்கு முன்னாடி கிராஸ் இருக்கு, சிலுவை இருக்கிறது அப்படின்னு சொல்ற அந்த கடவுளோட நம்ம சம்பாஷித்துட்டு இருக்கிறோம். We are communicating with the God who says, take up your cross and follow me. நம்ம எப்படிப்பட்ட கடவுளோட நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய சிலுவையை எடுத்துட்டு என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்ற கடவுளோட நாம சம்பாஷித்து கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே. Sometimes you will have to go through struggles. You will have to suffer because of your standing for Christ. நீங்க ஆண்டவருக்காக நிற்பதனால, கிறிஸ்துவுக்காக நிற்பதனால பல வேளைகளில் பாடுகளோட கடந்து போய் தான் ஆகணும். You may say, why can't God fix this immediately? ஏன் இதை வந்து ஆண்டவர் சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, இதுக்கு வந்து ஒரு தீர்வை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். But I want to tell you, my friends, and the cross was not the end of the story of Jesus. அந்த சிலுவை என்பது இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி முடிவெல்லாம் கிடையாது. And then comes the resurrection, and then comes the outpouring of the Holy Spirit, and then comes the disciples going to different parts of the world and spreading the gospel and bringing the people to the Lord, my friends.
அந்த சிலுவை இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பது மட்டும் அவருடைய அவருடைய கதையினுடைய முடிவு அல்ல அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதன் பின்பு என்ன நடக்கிறது? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்புகிறார். அதன் பின்பு என்ன நடக்கிறது? மக்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அதன் பின்பு சபை வளருகிறது. உபத்திரவங்கள் வந்தாலும் சபை வளர்கிறது. உலகம் முழுவதும் சென்று மக்கள் ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. தேவனுடைய ராஜ்யத்துல மக்கள் வருகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இட்ஸ் a glorious narrative. இது வந்து ஒரு மகிமை உள்ள ஒரு சம்பவத்தை நான் பார்க்கிறோம் அருமையானவர்களே. So we need to be patient sometimes. நாம வந்து சில வேளைகள்ல பார்த்தீங்கன்னா, பொறுமையோட காத்திருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். லைக் லைக் ஜட்ஜிங் அ சர்ஜன் டியூரிங் அன் ஆப்பரேஷன். ஒரு ஒரு சர்ஜன், ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் வந்து சர்ஜரி பண்ணும்போது அவரை வந்து நாம ஜட்ஜ் பண்றோம்ல. நம்ம we are not we are ordinary people. Let's say, we are ordinary people. We have no clue about how the surgery is done. அந்த சர்ஜரி எப்படி நடக்குது அப்படிங்கிறத பத்தி நமக்கு எந்த ஒண்ணு கூட நமக்கு தெரியாதுன்னு வச்சுங்களேன். But people can talk. The surgery looks harmful. It appears to be painful. The surgeon is lazy. He's taking so much of time. What is this? He's talking to somebody. He has to do the job. Come on, finish it soon. We may tell all those things. But the surgeon is working with his wisdom, with his knowledge. Actually, is saving the life of the person he is operating on. நம்ம ஒரு சர்ஜரி நடக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த சர்ஜரி பத்தி எந்த விதமான நமக்கு தெளிவு இருக்காது. ஆனா பல வேளைகள்ல நம்ம உட்கார்ந்துட்டு இப்படி பேசுவோம். ஏன்னா மக்கள் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? ஐயோ! இந்த சர்ஜரி பண்ணா அவ்வளவுதான். இது அந்த ஆளை வந்து கொன்றும் அல்லது முடமாக்கிரும். ஏதாவது அவருக்கு வந்து ஒரு தீங்கு வந்துரும். ரொம்ப வலிக்குமே. ஏன் அந்த சர்ஜரி பண்றத நம்ம பார்க்குறோம். அது அவரு யார்ட்டயோ பேசியிருக்கிறாரு. என்ன அவரு யார்ட்ட பேசியிருக்காரு? அந்த நர்ஸ்ட்ட ஏன் பேசுறாரு? சீக்கிரமா வேலைய முடிக்கலாம்ல. ஏன் இவ்ளோ நேரம் எடுக்குறாங்க? கம் ஆன், சீக்கிரம் செஞ்சு முடிங்க. உயிர காப்பாத்துங்க. அப்படின்னு நம்ம சொல்லலாம். Actually, they are patiently doing it to save the life of the person. ஆனா அவங்க வந்து பொறுமையா அந்த காரியத்தை செஞ்சு அந்த நபர் யாருக்கிட்ட யார் மேல வந்து அவங்க ஆபரேஷன் பண்றாங்களோ அவங்கள வந்து காப்பாத்துறதுக்காக தான் அவங்க பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். The cross looks like that. Jesus is hanging on the cross. Jesus is not doing anything to save himself. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. அடிலாம் வாங்கிட்டாரு. எல்லாம் துப்புறாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு. When people look at him, he looks so weak. He looks powerless. நீங்க அங்க எல்லாம் முடிஞ்சு சிலுவையில இன்னும் அடிபட்டு அவரை அடிச்சு சிலுவையில தொங்க வச்சுட்டாங்க. அவர் வந்து சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. நேரமாயிட்டே இருக்கு. இயேசு ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறார். இயேசு பலவீனமானவர் போல தோன்றுகிறார். சக்தியே இல்லாதவர் போல தோன்றுகிறார். But wait for 3 days. Sunday is coming when Jesus is going to be resurrected. ஆனா நீங்க கொஞ்சம் காத்திருக்க வேண்டியது 3 நாட்கள். ஞாயிற்றுக்கிழமை இயேசு சிலுவையில இருந்து அவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழும்ப போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். Many times we ask God to prove himself on our terms. பல வேளைகள்ல ஆண்டவர் வந்து நம்ம சொல்றபடி காரியங்களை செய்து அவர் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம கேட்கிறோம். ஓ லார்ட், இஃப் யூ ஆர் பவர்ஃபுல், டூ திஸ். ஆண்டவரே, நீங்க சக்தி உள்ளவரா இருந்தீங்கன்னா நீங்க இதை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறோம். Shall we tell the Lord this morning, Lord, I surrender my will to you. என்னுடைய சித்தத்தை நான் என்ன செய்றேன், உங்களுக்கு நான் தர ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். And then they were blind because of their religious pride. அவர்கள் வந்து குருட்டாட்டம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய மத பெருமையினால அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். They were also chief priests with the scribes.
வேத பாரகர்களோடு சேர்ந்து அந்த வேதத்தை டீச் பண்றவங்களோடு சேர்ந்து அங்க பிரதான ஆசாரியர்களும் இருந்தார்கள். அவர்களும் இயேசுவை ஏளனமாக பேசினார்கள், அவமதித்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். Why? Because they thought that they were religiously on a higher level or higher platform. அவங்க நினைச்சாங்க அவங்க மத ரீதியாக உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல அவர்கள் இருந்தார்கள் அப்படின்ட்டு அவங்க நினைச்சாங்க. You know, on one side, you find the ordinary passers-by mocking Jesus. ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா சாதாரண வழிப்போக்கர்கள் அவர்கள் இயேசுவை ஏளனப்படுத்தினார்கள். And they were not trained in scripture. They were not leaders, religious leaders. அவர்கள் மத தலைவர்கள் கிடையாது. அவர்களுக்கு வசனத்துல பயிற்சி எதுவும் கிடையாது. அவர்கள் என்ன செஞ்சாங்க? இயேசுவை ஏளனப்படுத்தினார்கள். On the other side, you find the chief priests and the scribes mocking Jesus. They were trained in scripture and they were leaders of God's people. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பிரதான ஆசாரியர்களும் வேதபாரர்களும் இன்னொரு இடத்துல இருந்து அதே இடத்துல தான், பட் இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா அவர்கள் அங்கிருந்து இயேசுவை ஏளனப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர்கள் வழிப்போக்கர்கள் போல ஒன்றும் தெரியாதவங்களாம் கிடையாது. அவர்கள் வேத புஸ்தகத்தில் பயிற்சி பெற்றவர்கள், தேவனுடைய மக்களுடைய தலைவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். You know, they said this. He saved others. He cannot save himself. எல்லாரையும் ரட்சித்தார், ஆனா இவர் தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் ஏளனப்படுத்தினார்கள். They speak truth but misunderstand it completely. Of course, அவங்க உண்மையதான் சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து எல்லாரையும் ரட்சித்தாரு, கரெக்ட் தான், எக்ஸாக்ட்லி கரெக்ட் தான். But it's not that he cannot save himself. இயேசு கிறிஸ்து தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியல அப்படின்றது கிடையாது. தன்னை அங்கிருந்து சிலுவையிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியலன்றது கிடையாது. This is what the truth is. He doesn't will to save himself, because it was determined that he had to go through it for your sake and for my sake. இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து வர முடியாது அப்படிங்கிறதுல அவர் அப்படி செய்ய மாட்டார். ஏன் அப்படின்னா அவர் அப்படி செய்வதற்கு சித்தம் கொள்ளவில்லை. ஏன்னா உங்களுக்காக எனக்காக அவர் மரிக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, they misunderstand the cross completely. அவர்கள் சிலுவையை தவறாக புரிந்து கொண்டார்கள் என்பதுதான் நாம பார்க்கிறோம். See, saving oneself is necessary to save others. That's what they thought. அவர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அவங்க நினைச்சது என்னன்னா, ஒருத்தன் தன்னை காப்பாத்திக்கிட்டாதான் மற்றவங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. It's like what you see on airplane. When oxygen level goes down, you will hear an announcement that says, please use the oxygen mask for yourself first before you help somebody else with that. நீங்க ஏர்பிளைன்ல போனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விமானத்துல போனீங்கன்னா, விமானத்துல போகும்போது நீங்க இதை பார்த்துருப்பீங்க. ஆக்சிஜன் லெவல் கீழே போகும்போது அவங்க சொல்லுவாங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். நீங்க அந்த ஆக்சிஜன் மாஸ்கை நீங்க போட்டுக்கங்க, உங்களை நீங்க பாதுகாத்துக்கங்க, மற்றவங்களுக்கு நீங்க உதவி செய்யறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க. That's one situation. Let's say a fire is on a house. A house is on fire. இப்படி நாம நினைச்சுக்கோமே, ஒரு வீடு தீப்பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. A firefighter has to go into the house to save a child that's crying. ஒரு குழந்தை, சின்ன குழந்தை ஒரு வீட்டுக்குள்ள இருந்து அது கத்துது, ஆனா அந்த வீடு தீப்பிடிச்சு இருக்குது அப்படின்றத நீங்க கற்பனையில பாத்துக்கங்க. When he goes in there, he may have all the safety measures on, but he is risking his life. He has safety measures, but he is risking his life. ஒரு தீயணைப்பு படையை சேர்ந்தவர் அவர் எல்லா விதமான பாதுகாப்பு காரியங்களையும் போட்டு வச்சிருந்தாலும் அவர் ரிஸ்க் பண்ணி அந்த குழந்தையை எடுத்துட்டு வர்றதுக்கு போறாரு.
But think about the mother of the child. She's, let's say, she doesn't have any safety measures on her, but she will run into the fire to save the child. She wouldn't think about saving herself. She simply wants to save the child. That's all. ஆனா அதே வேளையில ஒரு அம்மாவை எடுத்துக்கோங்க. அந்த அம்மாவுக்கு எந்த விதமான பாதுகாப்பு உடை எதுவுமே கிடையாது. ஆனா அவங்க ஓடி போய் அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்தி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஓடி போவாங்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, அந்த குழந்தைய வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்வாங்க. லெட்ஸ் சே when the mother comes out, she is injured so much and she dies, but the child is, protected, and the child is alive. Let's say that. ஆனா நம்ம இப்படி சொல்லுவோமே, அந்த குழந்தைய வந்து காப்பாத்தி வெளில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அம்மா வந்து செத்து போயிடுறாங்க. ஆனா அந்த குழந்தை வந்து காப்பாற்றப்படுது. What will we say? Will we say, this mother, she did not save herself, but she saved the child? நாம எல்லாம் இப்படி சொல்லுவோமா? இந்த அம்மா இந்த குழந்தைய காப்பாத்திச்சு, தன்னை காத்துக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லுவோமா? Will we mock that lady, the mother? அந்த பெண்ணை அல்லது அந்த அம்மாவை நம்ம வந்து ஏளனப்படுத்துவோமா? We would celebrate her sacrificial love. நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த அம்மாவுடைய தியாக அன்பை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். See, that's Jesus, God who became human being, is more than a mother, more than a father. நமக்காக கடவுள் மனுஷனாக வந்தார் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து அவர் ஒரு அம்மாவை காட்டிலும் அப்பாவை காட்டிலும் அவர் மேலானவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். In the gospel, Jesus saves others. He is not saving himself. He saves others. சுவிசேஷத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து தன்னை ரட்சித்துக் கொள்ளவில்லை, மற்றவர்களை அவர் ரட்சிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பட் த பீப்புள் ஹூ ஹேவ் ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ், ப்ரைட் and resistance to truth will not be able to understand this. ஆனால் யாருக்கெல்லாம் அந்த ஆவிக்குரிய குருட்டாட்டம் இருக்கிறதோ, பெருமை இருக்கிறதோ, அல்லது சத்தியத்திற்கு அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்களோ, அவர்கள் இதை புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அருமையானவர்களே. அண்ட் டுடே let our faith be rooted in 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 humble trust in God. நம்முடைய விசுவாசம் வந்து ஆண்டவரை வந்து நம்புற தாழ்மையான ஒரு விசுவாசத்துல அது வந்து வேரூன்றி இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. And they were also blind because they demanded signs, not faith. அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து அற்புத அடையாளத்துக்காக தான் தேடிட்டே இருந்தாங்களே ஒழிய அவர்கள் உண்மையிலே விசுவாசிக்கவில்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். They said, let the Christ, the King of Israel, come down now that we may see and believe, they said. அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கிறிஸ்துவாகிய இஸ்ரவேலின் ராஜா இறங்கி வரட்டும், அதை பார்த்து நாங்க விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்து நாங்க விசுவாசிக்கிறோம். Come down, then we will believe. இந்த சிலுவையில இருந்து நீ இறங்கி வா, அப்ப நாங்க என்ன செய்றோம், உன்னை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. Their faith is not genuine. அவருடைய விசுவாசம் ஒரு உண்மையான விசுவாசமாக இல்லை. இட் வாஸ் கண்டிஷனல், டிமாண்டிங் அண்ட் கண்ட்ரோல்டு. அவர்கள் ஒரு கண்டிஷன் போட்டு என்ன செய்றாங்க, நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நாங்க வந்து விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஜீசஸ் வுட் நாட் சக்கம் டு தேர் பிரஷர். ஆனா அவர்களுடைய அழுத்தத்துக்கு இயேசு தன்னை கொடுக்கவே மாட்டார். Because he had already decided that he would go through this suffering and die for us. இந்த கஷ்டத்தினூடே, இந்த பாடுகளூடே அவர் கடந்து போய் அவர் நமக்காக மரிக்க வேண்டும் என்பதை அவர் ஏற்கனவே தீர்மானித்திருந்தார். Many times in our lives we tell God, if you do this, then I will trust you. நம்ம பல வேளைகளில் ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்றோம், ஆண்டவரே இதை செஞ்சீங்கன்னா நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. Shall we say this morning, I trust you even if you do not meet my expectations, Lord. ஆண்டவரே நான் சொல்ற மாதிரி என்னுடைய எதிர்பார்ப்புகளை நீங்க நிறைவேற்றாவிட்டாலும் நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல முடியுமா? I want to tell you, my friends, God always gives more than we ask on his own terms. ஆண்டவர் எப்போதுமே
நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேட்கிறத காட்டிலும் அதிகமாக தான் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், அம் மேரி அண்ட் மார்த்தா ஜஸ்ட் வாண்டட் ஜீசஸ் டு கம் அண்ட் ஹீல் லாசரஸ் வென் ஹி வாஸ் சிக். இயேசு கிறிஸ்து சிக் அண்ட் டைங். இயேசு கிறிஸ்து வந்து லாசரு அவன் வியாதியாக இருந்தான், அவன் மரித்துக் கொண்டு இருந்தான் அப்படின்னும்போது, அவர்கள் வந்து மரியாளும் மார்த்தாளும் சும்மா வந்து இயேசு கிறிஸ்து லாசருவ சுகப்படுத்தணும் அப்படின்னு தான் அவங்க வந்து வேண்டிக்கிட்டாங்க. ஜீசஸ் கேம் லேட் ஆஃப்டர் 3 days. இயேசு கிறிஸ்து தாமதமாக வந்தார். 3 நாட்கள் வந்து கழிச்சு வந்தார். மேபி தே தாட் ஜீசஸ் டிட்ன்ட் கேர் ஃபார் தெம். இயேசு கிறிஸ்து அவர்களை குறித்து எந்த விதமான அக்கறையும் இல்லாதவராக இருந்தார் சொல்லிட்டு அவங்க நினைச்சிருக்கலாம். யூ நோ வாட்? சம்திங் கிரேட்டர் தென் சிம்ப்ளி ஹீலிங் எ பர்சன் டுக் பிளேஸ். ஒரு ஆளுடைய வியாதியை சுகப்படுத்துறதை காட்டிலும் ஒரு பெரிய காரியம் அங்கு நடந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். Lazarus, who was in the grave for 3 days, was brought out from there. அங்க கல்லறையில 3 நாட்களாக மரித்தவனாக இருந்த லாசரு வெளியே கொண்டு வரப்பட்டான் அப்படின்றத நாம பார்க்கிறோம். Something great. I want to tell you this morning. I want to end here. God will give you more than you ask. Great, something greater than you ask. But on his own terms, he will do that. ஆண்டவர் நீங்க கேட்டதை காட்டிலும் அதிகமாக கொடுப்பார், பெரிதாக கொடுப்பார், அவருடைய வழியில கொடுப்பார். when you look back at what you asked and what you did not get, நீங்க வந்து திரும்பி பார்க்கும்போது என்ன கேட்டீங்க என்ன கிடைக்கலன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க, whatever the Lord has given me is much much better, much much greater. நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அது எப்போதுமே நான் எதிர்பார்த்ததை காட்டிலும் பெருசா தான் இருக்கு, அதிகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்வீர்கள் அருமையானவர்களே. Let's pray this morning that our faith would be rooted in God's word. Our faith would be rooted in humble trust in God. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னுடைய விசுவாசம் வந்து வேத புஸ்தகத்தை சார்ந்து இருக்கணும், அதுல வேரூன்றி இருக்க வேண்டும். என்னுடைய விசுவாசம் வந்து தாழ்மையோட உம்மை நம்புவதில் அது வந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம கேட்போம்.